வெல்கம் பேக். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து காஃப்காவோட புக் பற்றி போட்டிருந்தேன். ஹங்கர் ஆர்டிஸ்ட் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப நல்ல புக். நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான புக் வந்து படிச்சிருக்கேன். ஸோ எவ்ரிபடி லைஸ். ஸோ இதான் அந்த புக். இது வந்து 2018 பப்ளிஷ் ஆன புக். 2017-18 கரெக்டாக தெரியல. இந்த புக்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த புக்கோட ஆத்தர் பற்றி ஐ வாண்ட் டு ஷேர். பிகாஸ் ஹீ இஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட், எக்கனாமிஸ்ட், அண்ட் தென் பிஹெச்டி வந்து ஹார்வர்டில் முடிச்சிருக்காரு. அண்ட் தென் டேட்டா சயின்டிஸ்டாக கூகுளில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த புக் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு டேட்டாஸ் எப்படிலாம் நம்ம இப்போ ஒரு கூகுளில் நம்ம ஏதாவது ஒன்று தேடணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டேட்டாஸ்லாம் வந்து அதை வச்சு என்னென்னலாம் நடக்குது, அண்ட் தென் அந்த டேட்டாஸில் இருக்க ஒரு ஹியூமன் சைக்காலஜி, அண்ட் தென் மார்க்கெட்டிங், அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கூகுளில் இருக்க டேட்டாஸ் பற்றி போட்டிருக்காங்க. அண்ட் தென் ஸோ இந்த புக் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வர்றதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண ஒரு புக். லாஸ்ட்டாக ஒரே ஒரு பேஜில் மட்டும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பற்றி பேசியிருந்தாரு. ஒரு குட்டி டிஸ்க்ளைமர், இந்த புக் படிக்கணும் அப்படின்னா சின்ன பசங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நிறையா ராவான அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஏன்னா கூகுளில் நம்ம விட்டு போன ட்ரேஸ், அதாவது நம்ம என்ன சர்ச் பண்ணுறோம், அண்ட் தென் நம்மளோட பிஹேவியர், அது எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறது வந்து வெறும் 10% தான். எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஹைலைட்ஸ், கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு அதை ஷேர் பண்ணுறேன். மற்றபடி மோஸ்ட்லி உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புக் வாங்கி படிங்க. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இந்த புக்கில் எதை பற்றி பேசியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஹியூமனோட பிஹேவியர், அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னென்ன ட்ரேஸ் டேட்டாஸ்லாம் விட்டு போயிருக்காங்க. ஸோ அது எல்லாமே உண்மையாக இல்லை, அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது. ஸோ எவ்ரிபடி லைஸ்ன்றது அது ஒரு ட்ரிக்கி டேர்ம். பட் அது மட்டும் சொல்லியிருக்காரானா இல்லை, நிறைய ஒரு என்னென்னலாம் ஆக்சுவலாக பேக் எண்டில் நடக்குதுன்றதை ப்ராப்பராக சொல்லியிருக்காரு. நிறைய பீப்புளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய மார்க்கெட்டிங் பற்றிலாம் பேசியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு தான் இந்த புக் வந்து ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட், இவர் கூகுளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கூகுள் ட்ரெண்ட்ஸில் வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணுறாரு. இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் சொல்ல போகிறது எல்லாமே உங்களுக்கு புரிய ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த என்ன சர்ச் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பாப்புலரான ஒரு ட்ரெண்டிங் டேர்ம் வந்து நம்ம போய் சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் கூகுளில். அது வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கும், அது மூலயமா நம்மளுக்கு நிறைய விஷயத்த சொல்லும். ஸோ இவர் சர்ச் பண்ண டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் சாரின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாரு. தேர் இஸ் நாட் எனஃப் சர்ச் வால்யூம்ஸ் டு ஷோ திஸ் ரிசல்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் வருது. ஸோ பேசிக்காக இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்விட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹேஷ்டேக் போட்டு நிறைய பேர் வந்து அதே டாபிக் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. பீப்புள் வந்து நிறைய பேர் அதை பற்றி பேசினா மட்டும்தான் கூகுள் வந்து அதை பற்றி அந்த டேட்டாவை வந்து ட்ரெண்டிங்கில் காட்டும். அது அரல்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் தேடுற விஷயத்த உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ ஏஐ வந்துருச்சு. இந்த புக் வந்து பிஃபோர் ஏஐ வர்றதுக்கு முன்னாடி இந்த புக்கில் என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு எப்படி எப்படிலாம் கூகுள் ஒர்க் ஆச்சுன்றதை பற்றி தான் இவர் பேசியிருக்காரு. அந்த டேட்டாஸ் எப்படி ஒர்க் ஆச்சுன்றது தான். இப்போது கூகுள் வந்ததுக்கப்புறமும் சில விஷயம் வந்து இதில் இருக்கிறது அப்படியே தான் அப்ளை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மைக்ரோஸ்கோப் அண்ட் தென் டெலிஸ்கோப். ஸோ இதை வச்சு ஒரு தேரி வந்து சொல்லியிருந்தார். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இப்போ மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு சொட்டு தண்ணி ஊற்றி மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மைக்ரோஸ்கோப்பில் நம்ம நினைக்கிறத விட அதிகமான ஐ திங்க் டேட்டானே வச்சுக்கோங்களேன், டேட்டாஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி டெலிஸ்கோப்பை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம நினைக்கிறத விட அதிகமான விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுதான் டேட்டாவை கம்பேர் பண்ணி அதை வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ இவர் பேசிக்காக இந்த புக்கில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாருமே வந்து பொய் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவங்க சுற்றி இருக்கவங்கள்ட்ட எல்லார்ட்டையும், அவங்க அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, அவங்கக்கிட்ட கூட அவங்களே போய் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இண்டிவிஜுவல் வந்து அவர் ஏதாவது ஒரு விஷயத்த கூகுளில் சர்ச் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஆசை என்ன, அரல்ஸ் வந்து அது ஒரு இன்செக்யூரிட்டியாக இருக்கலாம், அரல்ஸ் அது வந்து ஒரு பயமாக இருக்கலாம், ஸோ ஒரு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய திங்ஸை வந்து
யோசித்து தான் ஒரு இண்டிவிஜுவல் வந்து அதில் சர்ச் பண்ணுவார். அதுக்கு நம்மளுக்கு எப்பயுமே அதை நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாதுன்றது தான் இந்த கோர் கான்செப்ட். ஸோ இதெல்லாம் வச்சு நிறையா ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. புக்கில் வந்து நிறையா இருக்குது. கூகுள் அந்த மாதிரி ஃபேமஸான கம்பெனிஸ் எல்லாமே இன்க்ளூடிங் ஏஐ கூட இது சூட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிக் கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இன்டென்ஷனலாக அவங்களோட டேட்டாஸ் வந்து கட் பண்ணுறாங்களாம். ஸோ அவர் பேசிக்காக என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு நிறையா டேட்டாஸ் வந்து தேவையில்லை, பிகாஸ் எங்களுக்கு ரைட் டேட்டாஸ் இருந்தால் போதும். ஸோ அதாவது எங்களுக்கு டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து தேவையில்லை. ஸோ எனக்கு வந்து ரைட் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் இருந்தால் போதுன்றார். பீப்புளுக்கு என்ன தேவையோ அந்த டேட்டா எங்கள்கிட்ட இருந்தால் போதும், நிறையா டேட்டா வந்து எங்களுக்கு தேவையில்லை. அதனால வந்து இன்டென்ஷனலாக இந்த மாதிரி ஃபேமஸான கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட டேட்டாஸ் வந்து கட் பண்ணுறாங்க, அதாவது மறைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறார். ஸோ எனக்கு என்ன க்யூரியஸாக இருந்துச்சுன்னா, அப்போ அந்த டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வச்சு நம்மளுக்கு எதுவும் யூஸ் இல்லையான்ற மாதிரி தோணுச்சு. ஐ டோன்ட் நோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்காவான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிசர்ச் கண்டக்ட் பண்ணும்போது மென் விசஸ் உமன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பிக்சர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்டோன்டு ஃபேஸ் மாதிரி இருக்குது, அதாவது உமன் இருக்குமா. ஸோ அது அந்த 20s வர 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 அவங்களோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கம்பேரிட்டிவ்லி 2 பிக்சர்ஸுமே போட்டிருந்தாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி மென்னோட உமன் ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸ் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிட் 20th சென்ச்சுரியில் கொடாக் வந்து அவங்களோட ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, ஃபிலிம் கேமராவில் இருக்க அந்த ஃபிலிம்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இவ்வளோ ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடியுன்ற மாதிரி. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் உள்ளே வந்ததுனால இவங்க சிரித்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பெயிண்டிங்ஸ்லேருந்து கேமரா வரும்போது அவங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே அமெரிக்கன்ஸ்க்கு மாறி இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் ட்ரூத் அண்ட் தென் டிஜிட்டல் லைஸ்ன்னு சொல்லிட்டு 2 டேபிள் காலம் மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிஜிட்டல் ட்ரூத்ன்றது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா சர்ச்சஸ், வியூஸ், கிளிக்ஸ், ஸ்வைப்ஸ். அதுக்கப்புறம் டிஜிட்டல் லைஸில் சோஷியல் மீடியா போஸ்ட் அண்ட் தென் வந்து சோஷியல் மீடியா லைக்ஸ் அண்ட் தென் டேட்டிங் ப்ரொஃபைல். ஸோ இது எல்லாமே வந்து லைஸில் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்கும்னு தோணுது மோஸ்ட்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வச்சு ஒரு டேட்டா ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒரு அதில் மூவிஸ்லாம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான மூவிஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாட்ச் லைட்டில் கொடுத்து வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் தென் வந்து ஒரு இன்டெப்த்தாக டீப்பான கான்செப்டில் இருக்க ஒரு சீரீஸோ ஏதோ ஒன்று கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து பார்க்க மாட்டுறாங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்க போயிட்டு ஒரு ரொமான்ஸோ ஆர் காமெடி மூவிஸ், அவங்களுக்கு அப்புறம் ஃபீல் குட்டாக இருக்க மூவிஸ், இந்த மாதிரி கமர்ஷியலான மூவிஸ் தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்ட் ஃபிலிம் ஓரியன்டாக இருக்கிறது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்க எல்லா டேட்டாஸும் வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை மாதிரி இருக்க எல்லா யூசர்ஸோட டேட்டாஸும் வச்சு அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதை வச்சு சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பீப்புள்ஸ் எல்லாருமே அதையே வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்களாம். இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது கேட்க வந்து செமையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ராஜ் ஷெட்டி அவங்களோட டீம் வந்து ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப் ஸ்பேன் இருக்குல்ல, ஸோ அது வந்து நீங்கள் இருக்க இடத்த பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து யூஎஸில் நடத்தின ஒரு ரிசர்ச்சு. ஸோ ரிச் பீப்புள் வந்து அவங்க இருக்க ஏரியாவில் கம்பேரிட்டிவ்லி புவர் பீப்புளோட அவங்க வந்து லைஃப் ஸ்பேன் வந்து 5 years எக்ஸ்ட்ராவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா ரிச் பீப்புள் கேன் அஃபோர்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யோகா கிளாஸாக இருக்கலாம், அதாவது வந்து ட்ரெட்மில் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும், அவங்களால ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு வந்து அவங்க அஃபோர்ட் பண்ணலாம். பட் புவர் பீப்புளால் அது முடியாது. அண்ட் தென் அதை தாண்டி பொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஹாஸ்பிட்டல், ஸோ ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போது டெட்ராய்டுன்ற ஒரு இடம் இருக்குது, அண்ட் தென் வந்து நியூயார்க் சிட்டி இருக்குது. இந்த 2 இடத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி இப்போது டெட்ராய்ட்டை விட நியூயார்க் சிட்டியில் இருக்க பீப்புள் வந்து அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது கேட்கும்போது அப்படின்ட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு மார்க்கெட்டிங் திங், ஏபி டெஸ்டிங். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போது நம்ம யூஸ் பண்ணுற டைட்டில், தம்ப்நெயில் அண்ட் தென் வந்து ஹூக், இது எல்லாமே வந்து ஏபி டெஸ்டிங்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம யூடியூப்பில் இப்போ வந்து என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, என் வீடியோவுக்கு நான் 3 தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு ஈச் அண்ட் ஸ்பெசிஃபிக் வேர்ட், கால் டு ஆக்ஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து எது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட நேம். ஸோ இது வந்து 2011 கூகுள் வந்து ஏபி டெஸ்டிங்னு நேம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ரேண்டமைஸ்டு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரேண்டமைஸ்டு எக்ஸ்பெரிமெண்ட் தான் 2011 வந்து கூகுள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஏபி டெஸ்டிங்னு கொண்டு வராங்க. ஸோ இது வந்து நம்ம மட்டும் பண்ணல, நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி ரன் பண்ணுவாங்களாம். அவங்க அந்த யூஸ் பண்ணுற டைட்டில்ஸ், அதுக்கப்புறம் நியூஸ் லெட்டர் ரன் பண்ணும்போது நம்ம சைன்அப் பண்ணுவோம்ல, ஸோ அதில் வந்து நிறைய பிக்சர்ஸு, கால் டு ஆக்ஷன்லாம் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ இந்த ஏபி டெஸ்டிங்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதை வச்சு ஒரு ஸ்டோரி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒபாமாவை வச்சு சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லும்போது அவங்க நிறைய கால் டு ஆக்ஷன் வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சைன்அப் அண்ட் தென் வந்து லேர்ன் மோர் அண்ட் தென் இன்னொரு வேர்டு எதுவும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து லேர்ன் மோர்னு இருந்த பிக்சர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சுன்றதை இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே யூ காண்ட் அஸ்யூம் எனி திங், டெஸ்ட் லிட்ரலி எவ்ரி திங். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மென்டல் டிஸார்டர் இருக்க பீப்புள், இது மென்டல் டிஸார்டர்னு சொல்லலாமான்னு தெரியல, ஐ டோன்ட் நோ. சிட்ரோஃப்ரீனியான்னு ஒரு டிசீஸ் இருக்குது, அண்ட் தென் வந்து அல்சைமர்னு சொல்லிட்டு இன்னொரு டிசீஸ். அல்சைமர் வந்து மறதின்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ, ஐம் நாட் ஷியோர், மறதி தான் நினைக்கிறேன். சிட்ரோஃப்ரீனியான்றது வந்து ஒரு ஹாலுசினேஷன், அந்த மாதிரி ஒரு மென்டல் டிஸார்டர். ஸோ இந்த மாதிரி பீப்புளெலாம் கூட கூகுள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தவங்களோட பிஹேவியர் வச்சோ ஆர்எல்ஸ் வந்து அவங்க தேடுற விஷயங்களை வச்சோ நம்ம அதை வந்து ரிசர்ச்சாக கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே அதில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியாதுன்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு வைலண்ட் மூவி ஒன்று வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா உடனே எல்லாரும் வந்து வைலண்ட்டில் வந்து ஈடுபடுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அண்ட் தென் ஒரு ஆட் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட் பொறுத்து எல்லாரும் போய் அதே பொருள் வாங்குறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறவங்க யார், அவங்களோட பிஹேவியர் என்ன, அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்னு பொறுத்து இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து மாறும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக சொல்ல வராங்க. ஸோ இதில் இந்த மாதிரி வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் இருந்துச்சு. இதில் வந்து இவங்க கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த ஸ்டஃப் ஆஃப் சயின்ஸ் நாட் சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ தட்ஸ் இட். இந்த புக் நேம் வந்து எவ்ரிபடி லைஸ். ஸோ அமேசான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் நான் 10% தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் பாலிடிக்ஸ் எப்படி நடக்குது, என்னென்னலாம் நம்மள்ட்ட இருந்து மறைச்சிருக்காங்க அப்படின்றத இன்னும் இன்டெப்த்தாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் என்னோடய கெஃபைன் பேஜஸ் நியூஸ் லெட்டர் இருக்குது. நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கோ அண்ட் செக் இட் அவுட். நிறைய இன்சைட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போது தான் நிறைய பேர் காட்டும். ஸோ தட்ஸ் இட். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.